இன்றைய பத்திரிகைகள் பகுதியூடாக இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று 15ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே வீரகேசரி மற்றும் உதயன் பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்க போகிறோம். 2 பத்திரிகைகளினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் பார்க்கலாம். முதலிலே, அரவிந்தவன் வீட்டில் சிசிடிவி காட்சிகள் பதிவில் இல்லை, கைப்பற்றப்பட்ட மடிக்கணனி ஆவணங்கள் விசாரணைக்கு 6 சாட்சியாளர்களின் சாட்சியம் பதிவு என்ற தலைப்போடு இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து உதயன் பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக பார்க்கும்போது, ஈழத்தமிழரின் நலனுக்காக இணைந்து செயற்பட வருக, முதல்வர் விஜயின் தமிழக அரசுக்கு பிரிட்டன் பாராளுமன்ற குழு கடிதம் என்ற தலைப்போடு உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இருக்கிறது. முதலில் நாங்கள் இன்றைய உதயன் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். உதயன் பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக, ஈழத்தமிழரின் நலனுக்காக இணைந்து செயற்பட வருக, முதல்வர் விஜயின் தமிழக அரசுக்கு பிரிட்டன் பாராளுமன்ற குழு கடிதம் என்ற தலைப்பில் இருக்கிறது. ஈழத்தமிழர்களுக்கு துணை நிற்கவும் அவர்களுக்குரிய நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுக்கவும் தமிழக அரசாங்கத்துடன் நெருக்கமாக செயற்பட தயார் என்று பிரிட்டன் பாராளுமன்றத்தின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி குழு தெரிவித்திருப்பதாகவே இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இருக்கிறது. வடக்கில் நேற்று பரவலான மழை இன்றும் தொடர வாய்ப்பு உள்ளதாக ஒரு செய்தி இருக்கிறது. வடமாகாணத்தில் தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை இன்றும் தொடரும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதியும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீவராஜா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. அதன் கீழே இடம் பிடித்திருக்கும் மற்றும் ஒரு செய்தியை இங்கு நாங்கள் பார்க்கும்போது, சுழிபுரத்தில் சோகம், மின்னல் தாக்கி இளைஞன் பலி என்ற ஒரு செய்தி இருக்கிறது. யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் மின்னல் தாக்கி இளைஞர் ஒருவர் நேற்று உயிரிழந்திருக்கிறார். சுழிபுரம் மத்தியைச் சேர்ந்த அண்ணாதுரை வின்சன் 22 வயது இளைஞரை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக சுழிபுரத்தில் சோகம், மின்னல் தாக்கி இளைஞன் பலி என்ற ஒரு செய்தி இருக்கிறது. யாழ் பேருந்து நிலைய வளாக மலசலகூட தொகுதி தொடர்பில் சட்ட ஆலோசனைக்கு தீர்மானம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மலசலகூட தொகுதியை நிர்வகிப்பதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் தொடர்பில் சட்ட ஆலோசனைகளை பெறுவதற்கு யாழ்ப்பாண மாநகர சபை தீர்மானித்துள்ளது. யாழ்ப்பாண மாநகர சபை அமர்வு நேற்று நடைபெற்றது. மலசலகூட தொகுதி தொடர்பான பிணக்குகள் தொடர்பில் அங்கு விவாதிக்கப்பட்டிருந்தது. அந்த விடயம் தொடர்பிலேயே இவ்வாறான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தவறு செய்த தேரர்களை துறவரத்தில் இருந்து நீக்குக, சோபித்த தேரர் வலியுறுத்து என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. தவறு செய்த தேரர்கள் அனைவரும் அவர்களின் தகுதியை பொருட்படுத்தாமல் துறவர உடையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று ஓபல்மே சோபித தேரர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தமிழின படுகொலைக்கு மாநகர சபையில் அஞ்சலி என்ற ஒரு செய்தி இருக்கிறது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு யாழ்ப்பாணம் மாநகர சபையில் நேற்றைய அமர்வில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் தற்போது கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையிலேயே இந்த அஞ்சலி இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. அமைச்சரவை முடிவை எதிர்த்து யாழ்ப்பாணம் மாநகர சபையில் தீர்மானம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அதாவது திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் அமைச்சரவை முடிவை எதிர்த்து யாழ்ப்பாணம் மாநகர சபையில் கூடி தீர்மானம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பவும் முடிவு. யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தின் முகாமைத்துவ பணிகளை மேற்கொள்வதற்கு நம்பிக்கை பொறுப்பு நிதியம் ஒன்றை அமைக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியவையை கண்டித்து யாழ்ப்பாணம் மாநகர சபை குறித்த முடிவை அரசாங்கம் மீளப்பெற வேண்டும் எனவும் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பவும் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. யாழ்ப்பாணம் மாநகர சபை அமர்வு திருமதி மதிவதனி விவேகானந்த ராஜா தலைமையில் நேற்று ஆரம்பமான போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் தொடர்பான தீர்மானமாக அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கலாம். கிளிநொச்சி கோணாவிலில் முள்ளிவாய்க்கால் அஞ்சலி என்ற புகைப்படத்துடனான ஒரு செய்தி இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கிளிநொச்சி கோணாவில் பகுதியில் நேற்று முள்ளிவாய்க்கால் அஞ்சலி நிகழ்வு உணர்வுபூர்வமாக இடம்பெற்றதாக அந்த செய்தி. வவுனியாவை அடைந்தது முள்ளிவாய்க்கால் ஊர்தி என்ற ஒரு செய்தியும் இங்கு இருக்கிறது. தமிழின படுகொலையில் உயிர் நீத்தவர்களை நினைவுகூரும் வகையில் இடம்பெற்று வரும் ஊர்தி பவனி நேற்று வவுனியாவை சென்றடைந்தது. தியாகதீபம் திலீவனின் நினைவிடத்திற்கு முன்பாக ஆரம்பமான இந்த ஊர்தி பவனி தமிழர் தாயகத்தினுடைய அனைத்து இடங்களுக்கும் செல்ல இருக்கிறது. ஆகவே நேற்றைய நாள் இது வவுனியாவை அடைந்திருந்ததாக அந்த செய்தியில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகளாக நாங்கள் விரைவாக பார்த்திருந்தோம். இனி நாங்கள் வீரகேசரி பத்திரிகைக்கு செல்லலாம். வீரகேசரி பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக, அரவிந்தவின் வீட்டில் சிசிடிவி காட்சிகள் பதிவில் இல்லை, கைப்பற்றப்பட்ட மடிக்கணனி ஆவணங்கள் விசாரணைக்கு 6 சாட்சியாளர்களின் சாட்சியம் பதிவு என்ற தலைப்பில் ஒரு செய்திருக்கிறது. கொள்ளுப்பட்டி பேந்திரிஸ் மாவட்டத்தில் உள்ள அரவிந்த டி சில்வாவின் வீட்டிலிருந்து மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர்
கபில சந்திரசேன தொடர்பில் மரண விசாரணை நடவடிக்கைகள் நேற்று 2ஆம் நாளாகவும் கோட்டை நீதவான் பஷன் அமரசேன முன்னிலையில் இடம்பெற்றன. இதன்போது இந்த மரணம் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்கும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் அரவிந்த டி சில்வா வீட்டில் உள்ள சிசிடிவி காட்சிகள் பதிவில் இல்லை எனவும் சிசிடிவிகள் இயங்க நிலையில் இருந்தபோதும் அதன் காட்சிகள் களஞ்சியமாக்கப்படவில்லை எனவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் என்று அந்த செய்தி இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். சீரற்ற காலநிலை, ஆயிரக்கணக்கானோர் பாதிப்பு, நீரில் மூழ்கிய புத்தளம் நகரம், 489 குடும்பங்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைப்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 7 மாவட்டங்களில் 3000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். புத்தளம் மாவட்டமே வெள்ளம் காரணமாக பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இரத்தினபுரி, காலி, கேகாலை, முனராகலை மாவட்டங்களும், மட்டக்களப்பு, களுத்துறை, கொழும்பு மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் 1113 குடும்பங்களைச் சேர்ந்த 3475 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை 40 குடியிருப்புகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் 489 குடும்பங்களைச் சேர்ந்த 1310 பேர் 8 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. நாடளாவிய ரீதியில் நேற்றைய தினம் சீரற்ற காலநிலை பரவலாக காணப்பட்டது. அதில் புத்தளம் மாவட்டத்திலே அதிகமான பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. வெள்ளப்பெருக்கு, அதே போன்று அங்கு பெய்த கடுமழை காரணமாக இந்த பாதிப்பை தாங்கியதாக அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் 98 லட்சம் ரூபாய் மோசடி, உயர் அதிகாரி கைது என்ற ஒரு செய்தி இருக்கிறது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்புகளை நிறுவுவதில் இடம்பெற்றதாக கூறப்படும் 98 லட்சம் ரூபாய் நிதி மோசடி தொடர்பில் அந்த கிளையில் உயர் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளராக, அதாவது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் எல்லை கட்டுப்பாடு பணியாற்றும் இந்திக ஹேரத் என்பவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. ரெல்வின் சில்வாவை உடன் கைது செய்யுங்கள், ஜனாதிபதி விசேட விசாரணை ஆணைக்குழுவில் புதிய மக்கள் முன்னணி முறைப்பாடு என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. நிலக்கரி கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசேட விசாரணை ஆணைக்குழு மற்றும் நீதிபதிகளை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ள ஜேவிபியின் ரெல்வின் சில்வாவை உடனடியாக கைது செய்து சட்டத்தை நிலைநாட்டுமாறு வலியுறுத்தி புதிய மக்கள் முன்னணியினால் நிலக்கரி தொடர்பான முழு அதிகாரங்களுடன் கூடி ஜனாதிபதி விசேட விசாரணை ஆணைக்குழு நேற்று முறைப்பாடொன்றை கையளிக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கு இந்த விடயத்தில் அவர்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் அந்த செய்தி இருக்கிறது. ரெல்வின் சில்வாவை உடன் கைது செய்யுங்கள், ஜனாதிபதி விசேட விசாரணை ஆணைக்குழுவில் புதிய மக்கள் முன்னணி முறைப்பாடு என்ற தலைப்போடு அந்த செய்தி இருக்கிறது. வழக்கு விசாரணைகளில் மீது நம்பிக்கை இல்லை, சுயாதீன விசாரணைகள் இடம்பெற்றால் விடுதலையாவோம், நாமல் ராஜபக்ச என்ற ஒரு செய்தி இங்கு இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அரசியல் நோக்கம் மற்றும் பழிவாங்கலை இலக்காக கொண்டே எம்மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. முறையான விசாரணைகள் இடம்பெற்றால் நாங்கள் விடுதலையாவோம். இந்த அரசாங்கத்தின் சுயாதீன விசாரணைகள் இடம்பெறும் என நம்பிக்கை கிடையாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. வல்லரசுகளின் போட்டி மேடையாக இந்திய பெருங்கடல் அமையக்கூடாது, இலங்கைக்கான சீன தூதுவர் கி ஜெங்கான் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இந்திய பெருங்கடல் பிராந்தியமானது வல்லரசுகளின் போட்டி மேடையாக அமையாமல் பரஸ்பரம் நன்மை பயக்கும் மற்றும் ஒத்துழைப்புக்கான ஒரு பரந்த களமாக அமைய வேண்டும் என்று இலங்கைக்கான சீன தூதுவர் சி சென்ச்காங் தெரிவித்திருக்கிறார். பாத்மன் அறக்கட்டளையால் நேற்று முன்தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கொழும்பு கடல்சார் உரையாடல் 2026 ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருப்பதாக இந்த செய்தி இருக்கிறது. மே 19 தேசிய மாவீரர்கள் நினைவு தின நிகழ்வு, ஜனாதிபதியுடன் இணைந்து அஞ்சலி செலுத்த தமிழ் முஸ்லிம் மாவீரர் குடும்பங்களுக்கு விசேட அழைப்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இலங்கையில் நிலவிய 30 ஆண்டு கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்டு உயிர்நீத்த இராணுவ வீரர்களை கௌரவிக்கும் 15வது தேசிய மாவீரர் நினைவு தினம் எதிர்வரும் 19ஆம் தேதி பத்திரமுல்லையில் அமைந்துள்ள மாவீரர் நினைவு தூவிக்கு அருகில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் நடைபெற இருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. மே 19 தேசிய மாவீரர்கள் நினைவு தின நிகழ்வு, ஜனாதிபதியுடன் இணைந்து அஞ்சலி செலுத்த தமிழ் முஸ்லிம் மாவீரர் குடும்பங்களுக்கு விசேட அழைப்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. பெலரஸ் சென்றுள்ள விஜித ஹேரத் அந்த நாட்டு ஜனாதிபதி அலெக்சாண்டர் லூகாஸ் சென்கோவை நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய போது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று அங்கே இருக்கிறது. 15 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டு, தேரருக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதில் நெகிழ்வுத்தன்மை, சுதந்திரத்திற்கான பெண்கள் அமைப்பு விசனம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. 15 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கும் தேரருக்கு எதிராக சட்டத்தை நிலைநாட்டுவதில் நெகிழ்வுத்தன்மை காணப்படுகிறது. தேரருக்கு இருக்கும் அதிகார பலமே இதற்கு காரணமாகும். அரசாங்கமும் இது தொடர்பில் செயற்படுவதை காணக்கூடியதாக இல்லை என அந்த செய்தி இருப்பதை அவதானிக்கலாம். கனைமுல்ல சஞ்சீவ படுகொலை கைதான கம்பஹா
ஒஸ்மண்டுக்கு 72 மணி நேர தடுப்பு காவல் என்று ஒரு செய்தி இருக்கிறது. சஞ்சீவகுமார சமரத்ன என்னும் கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றச்செயலுக்கு உதவிய ஒத்தாசை புரிந்ததாக கூறப்படும் கம்பஹா ஒஸ்மண்ட் எனப்படும் ஒஸ்மன் குணசேகர என்பவரை கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவில் விசாரணை மேற்கொள்ள 72 மணி நேர தடுப்பு காவலில் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தேசிய கல்வி நிர்வாகத்தின் முன்னாள் பணிப்பாளருக்கு 6 வருட சிறை தண்டனை என்ற ஒரு செய்தி இருக்கிறது. புலமை பரிசில் பரீட்சை தொடர்பாக உயர்நீதிமன்ற வழக்கின் உத்தரவை நடைமுறைப்படுத்துவதை ஊதாசீனம் செய்ததாக கூறப்படும் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பிலே குற்றவாளியாக காணப்பட்ட தேசிய கல்வி நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளருக்கு இந்த 6 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி. யோசித ராஜபக்சவுக்கு எதிரான கருப்பு பண சுத்திகரிப்பு விவகார வழக்கு அடிப்படை ஆட்சேபனங்களை நிராகரித்தது மேல் நீதிமன்றம். சாட்சிகள் விசாரணைகள் ஆரம்பம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் இறுதிச் செய்தியாக யோசித ராஜபக்சவிற்கு எதிரான கருப்பு பண சுத்திகரிப்பு விவகார வழக்கு அடிப்படை ஆட்சேபனங்களை நிராகரித்தது மேல் நீதிமன்றம். சாட்சி விசாரணைகள் ஆரம்பம் என்ற தலைப்பில் இருக்கிறது. சுமார் 73 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான சொத்துக்களை முறையாக கைப்படுத்தி கொண்டதாக கூறப்படும் கருப்பு பண சுத்திகரிப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் அடிப்படை ஆட்சேபனங்களை நிராகரிப்பதாக கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று அறிவித்தது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்கு இது தொடர்பில் உத்தரவை நேற்று பிறப்பித்தார். யோசித ராஜபக்ச சார்பில் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்த அடிப்படை ஆட்சேபனங்களை நிராகரிப்பதாக அறிவித்த நீதிபதி உதேஷ் ரணதுங்கு சதித்திட்டம் தீட்டியமை தொடர்பான குற்றச்சாட்டை மையப்படுத்தி முன்வைக்கப்பட்டிருந்த இந்த ஆட்சேபனங்களை அடிப்படையற்றவை என்று சொல்லி அந்த செய்தி தொடர்வதை இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது வீரகேசரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகள். இன்று நாங்கள் உதயன் மற்றும் வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாக இருந்த செய்திகளை இன்றைய பத்திரிகைகள் பகுதி ஊடாக நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இன்றும் நாளைய நாளும் உங்களை சந்திப்போம். வணக்கம்.